வணக்கம். ஓம் சாந்தி. மனித வாழ்க்கை சமநிலையோடு இருந்தால் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் எந்த குறையுமே இருக்காது. ஆனால் சமநிலையான வாழ்க்கை எப்படி உருவாகும்? இதை பற்றிய மிகவும் சரளமான வழி என்ன என்றால் அதுதான் நம்முடைய ஸ்ரீமத் பகவத்கீதை. மிக அழகாக நம் வாழ்க்கைக்கான சமச்சீரான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனம் சமச்சீரான நிலையை சகஜமாகவே அடைந்து விடுகிறது. இன்னைக்கு நாம யாரையாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா யாருமே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதில்ல. போயிட்டுருக்கு, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படிதான் நாம பதில் சொல்றோம். அப்போ இந்த மகிழ்ச்சி, இந்த சமச்சீரான வாழ்க்கை இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? இது ஏதாவது கடைத்தெருவில் இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்காது. உதாரணத்திற்கு இப்போ உலகம் அப்படிங்கிறதே ஒரு கடைத்தெரு அல்லது ஒரு ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நம்ம அதில் எத்தனையோ விஷயங்கள் கிடைக்குது. அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நாம் முடிவு பண்ணணும். உதாரணத்திற்கு நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க ஒருத்தங்க, அவரோட தலையில் முடியே இல்லை. ஆனால் அவர் முதல்ல பார்க்குற எல்லா 4-5 கடையில் ஷாம்பு விற்குது, சிகை அலங்கார பொருட்கள் இருக்குது, சீப்பு, இந்த மாதிரி பியூட்டி பார்லர் ஐட்டம்ஸ், தலைக்கு உண்டானது எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னாக்க அவர் அங்கே நிற்பாரா? கட்டாயமாக நிற்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பொருட்கள் எந்த உபயோகமும் இல்லை, அது தேவையே இல்லை. அதே போல நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அப்போ அந்த மாதிரி முடிவு பண்ற நேரத்துல நம்முடைய கவனம் சிதறி போயிடுச்சு அப்படின்னா அப்போ யார் அதை நமக்கு சரி செய்ய முடியும்? பரமாத்மா நமக்காகவே காத்திருக்கார், நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக. அர்ஜுனர்களாகிய நமக்கு பரமாத்மா பலவித கவுன்சிலிங் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம இப்ப கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனுக்கு பல விஷயங்களை முதல்ல உன்னுடைய கடமையை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய சுய தர்மத்திற்காவது நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்னார். தர்ம யுத்தம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். சொர்க்கம் கிடைக்கும் அதுக்காகவாவது நீ யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்படி பல விதமாக அர்ஜுனனுக்கு கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே வந்த பரமாத்மா இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ. ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. கடைசியா அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை சேர்ந்தவர்கள் குருமார்களை நான் கொல்றதுனால எனக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அர்ஜுனனுக்கு பரமாத்மா இதை தான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சுக துக்கே, சுகம் துக்கம் ரெண்டுத்திலையும் சமநிலை வைக்கணும். லாபா லாபவ் ஜயா ஜயவ், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இது எல்லாத்திலையுமே சமநோக்கு பார்வை முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது நீ யுத்தத்திற்கு தயாராகு. இந்த ஒரு மனநிலையோடு நீ யுத்தம் செய்தால் உனக்கு எந்த பாவமும் வராது. இது ரொம்ப கிளியரா அர்ஜுனனுக்கு பரமாத்மா சொல்றார். நீ யுத்தம் செய், இந்த மனநிலையை நீ கையாண்டால் உனக்கு எந்த பாவமும் வராது. இப்ப இத்தனை நேரமா பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருந்த விதம் எல்லாம் வேற. இப்ப அவர் வேற ஒரு விதத்தை கையாள்றார். ஏன்னா பலவிதமா அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இதை மாதிரி நீ குல தர்மம் அழியாது, உன்னுடைய தர்ம யுத்தம் உன்னுடைய கடமை, க்ஷத்ரியனோட கடமை, இப்படி பல விஷயங்களை சொல்லி அர்ஜுனன் அதை எதுவுமே ஏத்துக்க தயாரா இல்லை. அப்போ அதனால பரமாத்மா தன்னுடைய புரிய வைக்கிற முறையை சேஞ்ச் பண்ணார். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உனக்கு பாவம் வராது, ஆனா என்ன ஒரு மனநிலையை நீ கையாளணும். அப்போ அது என்ன ஒரு மனநிலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அவர் சொல்றார். பேலன்ஸ் வேணும். அப்போ பேலன்ஸ் வேணும் அப்படின்னா கூட என்ன மாதிரியான ஒரு சமநிலையை, சமத்துவ பாவத்தை நாம கையாளணும்
ஏன்னா ஒரு விருப்பு வெறுப்பு, அப்புறமா இது எனக்கு வேணும், சுயநலம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை. அந்த சமநிலையில இருந்து நீ உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது உனக்கு எந்த பாவமும் வராது. முதல்ல ஒரு வியாபாரி இருக்காங்க, அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்னாகும், ஒரு சின்ன ஒரு நஷ்டம் வந்தால் கூட அவங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது. கொஞ்ச நாளில் அவங்க ஒரு பெரிய வியாபாரியாக ஆன பிறகு அவங்க ஒரு சமநோக்கு நிலையை ஈஸியாக அடைய முடியுது. அப்படியா, வியாபாரம்னா நஷ்டம் வரதான் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தப்புறமா அவர் லாப நஷ்டத்தில் ஒரே நிலையில் இருந்து தன்னுடைய பிஸ்னஸை பண்ண தொடங்குறார். அதனால தான் சொல்லுவாங்க அதிபாரம் அவசாதையேத். அதாவது பேலன்ஸ் இல்லை, ஒரு பக்கம் சாஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க தராசு. அப்போ சுமை அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்க மனிதன் அழிந்து விடுகிறான். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு பால் கடை இருக்குது. அந்த பால் கடையில் நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க பால் வாங்க. ஒரு நாய் தன்னுடைய வாயில் பால் பாத்திரத்தை கவிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு பால் கடையில் நிற்குது. அப்போது அது பேப்பரை காட்டுது, எனக்கு இவ்வளோ பால் வேணும்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே அதோடைய பணம் இருக்குது. அந்த பைசாவை எடுத்துக்கிட்டு கடைக்காரர் பால் அதில் கொடுக்குறாரு. திரும்ப அந்த பால் பாத்திரத்தை வாயால் கவ்விக்கிட்டு அந்த நாய் மெதுவாக போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. பஸ்ஸில் ஏறுது. பஸ்ஸில் ஏறி அதுக்குன்னு கொடுத்துருக்க அந்த டோக்கன் இருக்குது பஸ்ஸில், அதை காட்டுது. ஏறி தன்னுடைய ஸ்டாப்பிங் வரும்பொழுது அது கீழே இறங்குது. திருப்பியும் அந்த பாலை எடுத்துக்கிட்டு தன்னுடைய முதலாளி வீட்டுக்கு அது போகுது. போயிட்டு அது கதவு பூட்டி இருக்கு. அது 2-3 வாட்டி காலிங் பெல் அடிக்குது. அப்போது உள்ளிருந்து தூங்கிக்கிட்டு இருந்த முதலாளி எழுந்து அந்த நாய் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பால் வாங்கிக்கிட்டு வரதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. அதில் மகிழ்ச்சி அடையாமல் தூங்கிக்கிட்டு இருந்த நீ ஏன் நீ எழுப்பின, நீ அதை முன்னாடியே கதவையே நீ திறந்து வச்சுட்டே போயிருக்கலாமே அப்படின்னு அந்த நாயை அவர் அடிச்சிட்டார். இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சமநிலை இல்லை. ஒரேதிரியா ஒரு மனிதனே தன்னுடைய பாரத்தை சுமக்க தொடங்கும் பொழுது, ஒரு பக்கமாக சாஞ்சிடும் பொழுது அப்போ இந்த பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்திற்கு பல உறவுகளில் இன்னைக்கு பிரேக் ஆகுது. அந்த ஒரு முறிவு ஏன் ஏற்படுது? ஒருத்தரே செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் அந்த ஒரு பேலன்ஸ் இல்லை, அல்லது ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பல பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று உறவுகள் முறிஞ்சிடுது. அப்போது இந்த சமமான மனநிலை ரொம்ப ரொம்ப அவசியம். எதுவுமே ஒரு பக்கம் சாஞ்சிடுச்சு அப்படின்னாக்க அதில் ஒரு பிரேக் வந்துடுது, அல்லது அந்த சமச்சீரான வாழ்க்கை கெட்டு போயிடுது. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அடுத்தது இன்னொரு உதாரணத்திற்கு பாவம் புண்ணியம் ரெண்டும் எப்படி நமக்கு வருது. இப்போ நம்ம செய்கிற கர்மங்களை பொறுத்து நம்மளுடைய பாவ புண்ணியம் இல்லை. இதில் அர்ஜுனனுக்கு பரமாத்மா இதை தான் இன்னும் புரிய வைக்கிறார். நம்முடைய மனநிலை, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய நோக்கம்தான் நம்மளுடைய பாவத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே 2 உதாரணம் நம்ம நல்லா பார்க்கலாம், இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு இந்த எட்வர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹிட்லரோடைய சேனையில் ஆர்மி டாக்டராக இருந்தார். அவர் அந்த இதில் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது. அது என்ன அப்படின்னாக்க, அவர் எதிரில் யார் வந்தாலும் அவரால் அவங்களுடைய பாஸ்ட்டு ஜென்மத்தை டக்குன்னு அவர் ரீட் பண்ணிடுவார். அப்போது ஒருத்தர் வந்தார், ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சொன்னார், நான் பிறவியிலிருந்து குருடன் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்ச நாளாக திடீர்னு கண்ணே தெரியுதில்ல, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யலையே, ஏன் இப்படி எனக்கு எதுவுமே தெளிவாக தெரியறதில்ல அப்படின்னு. அப்போ அந்த எட்வர்டு என்ன பண்ணார்னா, கொஞ்ச நேரம் அவருடைய பாஸ்ட்டை பார்க்குறாரு. அவருக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடியும் அவர் இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த ஹிட்லரோட இதில் அவர் பனிஷ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக இருந்தார். தண்டனையை அவர் செயல்படுத்தணும். அப்போது அந்த நிறைய பேருக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னா, கண்ணை நோண்டணும், இல்லை கையை வெட்டணும், காலை வெட்டணும், இந்த மாதிரியான தண்டனை கிடைக்குது. அப்போது அவர் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய டியூட்டியை செய்யணும். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு க்ரூயல் ப்ளஷர்,
ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு அதிலேயே முழுகி போய் அவர் அந்த தண்டனையை இம்ப்ளிமெண்ட் பண்றார். கண்ணை நோண்டுறதோ, கையை வெட்டுறதோ, காலை வெட்டுறதோ, இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரியாக அவர் பண்றதுனால அதோடைய இம்பேக்ட் அவருக்கு இந்த பிறவியில திடீர்னு கண்ணு போயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, நாம செய்யக்கூடிய கர்மங்கள் டியூட்டிக்காக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பார்டர்ல இருந்து நம்மளை இவங்களை ஷூட் பண்ணா அப்ப நமக்கு பாவம் வராது, ஏன்னா நம்ம டியூட்டின்னு நினைச்சு செய்யணும். அதே போல டியூட்டின்னு நினைச்சுக்கிட்டு செய்யாம அதுலேயே முழுகி போய் அந்த ஒரு நெகட்டிவ் மனோபாவத்தோடு நாம் கர்மம் செய்யும் பொழுது நமக்கு அது பாவத்தை கொடுக்குது. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, குண்டு தயாரிக்கிற ஒரு கும்பல் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் நம்ம குண்டு தயாரித்து இந்த குண்டு மூலமாக நம்ம நிறைய பேரை அழிக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க திடீர்னு பிடிபட்டுடுறாங்க. பிடிபட்ட பிறகு அவங்கள பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள அந்த ஒரு வெடிகுண்டு இருக்குது. அப்போ அந்த வெடிகுண்டை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இம்மிடியேட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க யாருக்கும் இதுவரை துக்கம் கொடுக்கல, யாரையும் அவங்க வெடிகுண்டை பயன்படுத்தி கொல்லல, எதுவுமே நடக்கல. ஆனா அவங்க கையில இருந்த அவங்க தயாரிச்ச வெடிகுண்டு அது பிடிபட்ட உடனேவே அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஏன் அது பாவமாச்சு அப்படின்னாக்க, வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, இதனால பல பேரோட உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த கர்மாவை பண்ணவே இல்லை, ஆனாலும் அவங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்துல செஞ்சதுனால அவங்களுக்கு அது பாவம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அது தண்டனை கிடைச்சு. அப்போ பரமாத்மா அர்ஜுனர்களாகிய நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்க, சமநிலையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பாவம் புண்ணியத்திலிருந்து நாம் விடுபட்டு இருக்க முடியும். அர்ஜுனர்களாகிய நமக்கும் இதுதான் சொல்றார் பரமாத்மா. நம்முடைய கடமையை நாம செய்யணும், ஆனா அந்த கடமையை செய்யும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய லாப நஷ்டமோ இல்ல அதனால பல பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நஷ்டமாக கூட இருக்கலாம், துக்கமாக கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய மனநிலை சமத்துவ பாவத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு அது பாவத்தை தராது. அதனால அர்ஜுனனுக்கு பரமாத்மா என்ன சொல்ற, நிச்சயமா நீ யுத்தம் செய்யணும், உனக்கு எந்த பாவமும் வராது. அதே போல நாமும் இதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எப்ப இந்த மாதிரியான எனக்கு ஒரு சூழ்நிலை வருதோ அப்ப நான் என்னுடைய மனோபாவத்தை தான் நான் செக் பண்ணணும். அந்த ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு நான் கர்மங்கள் செய்யல, ஆனா நான் அந்த ஒரு விஷயத்தை செய்யறேன், ஆனா என்னுடைய மனோபாவம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நிச்சயமா அது எனக்கு பாவத்தை கொடுக்காது, அதோடைய ரிசல்ட் நல்லதாக தான் இருக்கும். இப்படி நாம சிந்திச்சு இதை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸை செய்யலாம். ஓம் சாந்தி.